ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் பொரியலும் அவரைக்காய் பொரியலும் வச்சுருக்கிறேன். அது நான் அப்படியே சவுத் இண்டியன் ஸ்டைலில் வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து ஃபஸ்ட்டு இப்போ முருங்கைக்காய் பொரியல் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுவோம். கடுகும் சீரகமும் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து எண்ணெய் சூடானதும் அதை போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, நல்ல 2, 3 பூண்டு நச்சு வச்சுருக்கோம், அதையும் போட்டுட்டு ஒரே ஒரு குட்டி பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். மொத்தமாக அப்படியே போட்டு நல்லா அழகாக கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. இது லைட்டாக அப்படியே வதங்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு தக்காளியை எடுத்து நான் கொஞ்சம் நறுக்கி குட்டியாக வச்சுருக்குறோம், அதையும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தக்காளியோட டேஸ்ட்டு தேவையில்லைன்னா தக்காளியை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் தக்காளி டேஸ்ட்டு சேரும்போது அந்த முருங்கைக்காய் சாப்பிடும்போது லைட்டாக ஒரு புளிப்புத்தன்மையோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக அந்த தக்காளி போட்டிருக்குறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பாக தக்காளி போட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஒரு முழு தன்மை தெரியாத அளவுக்கு நல்லா அழகாக வதக்கி எடுத்துட்டு, இப்போ வந்து முருங்கைக்காய் வந்து பெருசாக இருந்தால் 2ஆக கீரி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒல்லி முருங்கைக்காயை முழுசாகவே நறுக்கி போட்டிருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை எடுத்து அது மேலே தக்காளி மேலேயும் அந்த வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இருக்கு, அது மேலே கொட்டி நல்லா லைட்டாக வதக்கி விடுங்க. முருங்கைக்காய் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. வதங்கினா அதில் உள்ள கசப்பு தன்மை வெளியே வந்துடும். ஸோ லைட்டாக வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 2, 3 வாட்டி அப்படி லைட்டாக கிண்டி விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு கிண்டி விடுங்க. ரெண்டு 3 வாட்டி கிண்டி விட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணுறது வேக வைக்கிறதுக்காக 1 கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 1/2 கிலோ முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன், 1 கிளாஸ் தண்ணி விடுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க. தண்ணீரை நிறையவும் ஊற வேண்டாம். இது வந்து முருங்கைக்காய் பொரியலாக பண்ணுறதுக்காக நான் அப்படி பண்ணுறேன். இப்போ நிறைய பேர் அதை வேக வச்சுட்டு தண்ணியை எடுத்துக்கிறாங்க, அது தேவை வேண்டாம். இந்த மாதிரி பண்ணிங்களா முருங்கைக்காயோடைய எசன்ஸ் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பொரியலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி லைட்டாக கிண்டி விட்டு உப்பு மஞ்சள் எல்லாம் அதில் சேர்கிற மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி வச்சுட்டு திரும்ப கொஞ்சம் வேக விட்டதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கொஞ்சம் முக்கால் வாசி வெந்திருக்கும். திரும்பியும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணி அதை வேக விடுங்க. வேக விட்டுட்டு திரும்ப ஓப்பன் பண்ணால் முழுசாக அது கொஞ்சம் நல்லா அழகாக வெந்திருக்கும். ரொம்பையும் குழைய விடாத மாதிரி முழுசாக வெந்திருக்கும். இப்போ அதை வேக இருக்கும்போது சிம்மில் வச்சுட்டு தேங்காய் ஒரு அரை முடி தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்துருக்கிறேன். நிறைய தேங்காய் வேணும்னா நீங்கள் நிறையவே சேர்த்துக்கலாம். வத்தல் பொடி, சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இது 1 2மா நல்லா அழகாக கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அழகாக வெந்து வதங்கி கொஞ்சம் தண்ணியோடு இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம தண்ணியே விடாமல் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தோட ஈரத்தன்மையிலே நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா இது முருங்கைக்கீரை கொஞ்சம் பொரியல் மாதிரி இருக்கிறதுக்காக. கிரேவி மாதிரி இருக்கணும்னா இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். இது வந்து நான் சாம்பாருக்கு சைடிஷாக செய்கிறேன். ஸோ அதனால் வத்தல் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வத்த குழம்பு எதுவும் சேர்த்து ரசம் அந்த மாதிரி பண்ணனா தேங்காய் கூட பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ரெசிபியும் நான் விஜயா கிரியேஷனில் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விடுங்க. அந்த மசாலா, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே அந்த முருங்கைக்காய் வேக வச்சதில் நல்லா கொஞ்சம் ஊறுற மாதிரி கிண்டி விடுங்க. தண்ணியே சேர்க்க வேண்டாம், அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 3-4 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே மசாலா கொஞ்சம் முருங்கைக்காயில் சேர்ந்துருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் சும்மாவே சாப்பிடலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சு அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டிருக்கிறேன். இது நம்ம உளுந்தம் பருப்பு நல்லா 1 ஸ்பூன் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு அதை நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் வெங்காயம், இந்த பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. ரொம்ப ப்ரௌனாக ஆனியன் வந்து வதங்க வேண்டாம். இப்போ நல்லா 2 3 கருவேப்பிலை போட்டு நல்லா கமகமன்னு மணக்க ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அவரைக்காவை எப்படி நறுக்கியிருக்கேன் பாருங்கள்.
இந்த மாதிரி நல்ல அழகா நீல வாக்குல நறுக்கிக்கோங்க. அது உள்ள ஒரு வித்து இருக்கும் சேர்ந்து. அதுவும் நல்ல அழகா நறுக்குற மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நறுக்கும்போது அது வேக வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அது ஓரத்துல இருக்கிற அந்த நார் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன். இத போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இத கொஞ்சம் கொஞ்சம் வாட்டி கூட நம்ம வதக்கிக்கலாம். இது அப்படியே நான் திருநெல்வேலி ஸ்டைல்ல அவரைக்காய் பொரியல் வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நெறைய பேர் செஞ்சு பாருங்க. இதுல வந்து தேவையான அளவு அந்த அவரைக்காய்க்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு போட்டு நல்லா அழகா கிண்டி விடுங்க. கொஞ்சம் கூட உப்பு வந்து கூடிறக்கூடாது, நல்லா இருக்காது. இது வந்து அரை உப்பு போட்டுட்டு லாஸ்ட்டு கூட நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். அவரைக்காய்லாம் ரொம்ப உப்பு ஏத்துக்காது. பொதுவாவே பச்சை காய்கறிகள் வந்து நெறைய உப்பு ஏத்துக்காது. அத பேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம அடுப்ப நல்லா கூட்டி வச்சுட்டு, நல்லா தண்ணி தொளிச்சு இத 2 வாட்டி கிண்டி விட்டுட்டு மூடி வச்சு திரும்ப சிம்ல வச்சுக்கோங்க. இத அப்படியே நல்லா அத குது குது குதுன்னு அந்த கொஞ்சோண்டு தண்ணி விட்டோம்ல, அந்த தண்ணியிலே அது வேகட்டும். இடையில ஒரு வாட்டி எடுத்து 2, 3 வாட்டி கிண்டி எடுத்துக்கோங்க. திரும்பி இத மூடி வச்சு அது அது வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அத பார்த்துக்கோங்க. இது சரியான ஒரு நார்ச்சத்து இருக்கிற ஒரு அவரைக்காய். இது பொரியல் கண்டிப்பா செய்யுங்க. பச்சை மிளகா, தேங்காய், சின்ன வெங்காயம், சீரகம், மஞ்சத்தூள். தேவைப்பட்டா இதுல 2 கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அதையும் இந்த மாதிரி கொரன்னு எடுத்துக்கோங்க. அவ்ளோ நல்லாருக்கும். இந்த மாதிரி இந்த அவரைக்காய் பொரியல் வந்து அம் பச்சை மிளகா, சீரகம் போட்டு பண்ணும்போது நல்லா சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான், ஒரு 3 மினிட்ஸ்ல அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிட்டு. அந்த பச்சை மிளகா, சீரகம் நம்ம போட்ட மசாலா வந்து மறுமணம் வர வரைக்கும் லைட்டா கிண்டி விடுங்க. ரொம்ப மறுமணம் வரக்கூடாது. அப்படியே கமகமன்னு மணம் இருக்கும்போதே மூடி வச்சு அப்படியே அடுப்புல சிம்ல வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு ஆஃப்டர் எடுத்துக்கோங்க. இப்போ அவரைக்காய் பொரியல் சூப்பரா ரெடி ஆயிட்டு. பாருங்க 2 பொரியல் வச்சிருக்கிறேன். அவரைக்காய் பொரியலும், முருங்கைக்காய் பொரியலும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.